ஃபாரெக்ஸ் ட்ரேடர் பண்ணவங்க எல்லாருமே ஃபண்டட் அக்கௌண்ட் தேடி போயிட்டு இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பிளாட்ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை ஃபாரெக்ஸ் ஃபண்டில் இப்போ லீகலாக ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. ஆண்டரியா செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ஆக்சுவலி அதுக்கான கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு அக்டோபர் 30 ஹியரிங் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த ஹியரிங்கை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜனவரி 25க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் 25ல தான் ஹியரிங் நடக்கும். அது வரைக்கும் MFFல ட்ரேட் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவள் எடுக்க முடியாது. அவங்க எவல்யூஷன் பாஸ் பண்ணினா அவங்க அக்கௌண்ட் ஃப்ரீசிங்கில் இருக்கும். ஸோ ட்ரேட் கூட பண்ண முடியாத நிலைமையில தான் இருந்துக்கிட்டு இருக்கு கரண்ட் சுச்சுவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் MFF வருமா வராதா அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும், லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட TRADEGENIUZ சேனலை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகாம. Hi TG Squad, this is Nasir, founder of TRADEGENIUZ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா MFFல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. எதனால இந்த இஷ்யூ வந்துச்சு, MFFனா யாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். MFF பண்ண ரூல்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே MFFக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கிறது வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டதுனால, அதாவது இந்த கேஸ் போட்டவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாரியா செக்யூரிட்டிஸ், MFFோட லீகல் இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மை ஃபாரெக்ஸ் ஃபண்டை நாங்கள் திட்ட 1 இயராக ஃபாலோ பண்ணி அவங்களுடைய சில கோல்மால் வேலைகள் எல்லாமே வந்துட்டு ரிவீல் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு தான் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸுக்கான அட்டாச்மெண்ட் இருக்கு. அண்ட் தென் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கான கேஸ் அட்டாச்மெண்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அந்த ஆடட்ல வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டெம்பரரி ஆர்டர் தான். ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸில் வந்து ஆகஸ்ட் 25க்கு மாட்டின டெம்பரரி ஆர்டருக்கு ஆக்சுவலி MFF டீம் போகலை. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைலை வந்து திருப்பி ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி செப்டம்பர் 13, 2023 அப்போ அந்த ஃபைலை வந்து கேஸுக்கு கொண்டு வந்தாங்க. MFF வந்துட்டு நாங்கள் கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கான ரிவீலிங் ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க, நாங்கள் வந்து ரிவீல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுனால கேஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜனவரி 25க்கு மாற்றி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் MFF யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MFFோட ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி பேர்ல இருக்குன்னா ட்ரேடர்ஸ் குளோபல் குரூப் அப்படிங்கிற கம்பெனி நேம்ல தான் வந்துட்டு MFF இருக்காங்க. இவங்க ஆக்சுவலி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ண ஒரு கம்பெனியா இருந்தாங்க. இவங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ட்ரேடர்ஸ்ட ஒரு ஜாயினிங் ஃபீ மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு $10,000 அக்கௌண்ட் எடுக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 8,000 சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் $20,000 $1 lakh வந்து ஒரு $500 வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜாயினிங் ஃபீயா வாங்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இவங்க ஆண்டரியா செக்யூரிட்டிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த MFFோட இன்கம் எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாயினிங் ஃபீல தான் அவங்களோட இன்கம் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது எல்லாமே வந்து இன்வெஸ்டர்ஸ், அதாவது ஜாயினிங் ஃபீ கட்டுறோம்ல நம்ம தான் வந்து அவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸா இருக்கும். இன்வெஸ்டருக்கு ஃபிளெக்சிபிளா இல்லாத ரூல்ஸ் ஆஃப் டேர்ம்ஸை கொடுத்துட்டு இவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அவங்களோட பிசினஸ் எத்திக்ஸ், இது வந்து நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா அவங்க ரூல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கான ரூலா தான் இருக்கு அப்படிங்கிறத நான் இங்க சொல்லுவாங்க. ஓப்பன் அப் ஸ்டேட்மெண்ட் தான். நான் இங்க வந்துட்டு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் பிரேக் பண்ணல. பிகாஸ் ஆஃப் நானும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் தான். அவங்களுடைய ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன் ப்ராப்பரா இருக்கு. ஆனா அவங்க பண்ற தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இன்கம் ஜெனரேட்டிங்க்கு அவங்க பண்றது என்ன இருக்கும், ஒன்னு ஸ்லிப்பேஜ் இருக்கிற மாதிரி இருக்கிறதா இருக்கணும், ஸ்ப்ரெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கணும். இதெல்லாமே வந்து இருக்குங்க. இது அஸ்யூஷுவல் ஒரு நார்மல் புரோக்கர்லேயே வந்து இருக்குதுங்க. நீங்கள் எந்த ஃபாரெக்ஸ் புரோக்கர் எடுத்துக்கிட்டாலுமே நார்மலாக ஸ்லிப்பேஜ் இருக்கும். அந்த ஸ்லிப்பேஜ் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் டைம்ல ஸ்லிப்பேஜ் இருக்கும். ஸ்லிப்பேஜ்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று தான். அப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. என்னென்ன டைம்ல ட்ரேட் பண்ணணும், என்னென்ன டைம்ல ட்ரேட் பண்ணக்கூடாது, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாவே இந்த ஸ்லிப்பேஜ்ல தப்பிக்கலாம். நம்ம இன்னொன்று ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், ஸ்டாப் லாஸே போகாம ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வாங்க. பட் நானுமே MFFல ட்ரேட் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் நடந்தது இல்லை. நான் அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும், இந்த தப்பிக்கிறதுக்கான ரூல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறதுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம டீச் பண்ற பேர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நம்ம எப்படி ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும், எப்படி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அண்ட் தென் ஸ்லிப்பேஜ்ல தப்பிக்கிறதுக்கு என்னென்ன டைம்ல ட்ரேட் பண்ணணும், என்னென்ன டைம்ல ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து காமனா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இருக்குது. ஸ்ப்ரெட் இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ப்ரெட் இன்க்ரீசிங் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி மார்க்கெட் செஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் செஷன் ஓப்பன் ஆகிறப்போ கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் ஸ்ப்ரெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலி 3 மணிக்கெல்லாம் நீங்கள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா
ஸ்ப்ரெட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஸ்ப்ரெட் எப்போ இன்க்ரீஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு ஹாஃப் அன் ஹவரில். ஏன்னா சர்வர் ரீபூட் ஆகிறப்போ அந்த ஹாஃப் அன் ஹவர் ஸ்ப்ரெட் வந்து எல்லா ப்ரோக்கர்லுமே இருக்கும். இவங்கள்ட்ட தான் இருக்கும் அவங்கள்ட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதை விட எல்லா ப்ரோக்கர்லுமே ஸ்ப்ரெட் இருக்கும். ஸோ அது தாண்டி நல்லா நம்ம வச்சுங்க, இதெல்லாம் தாண்டி நியூஸ் டைம்ல ஸ்ப்ரெட்டுங்கிறது எந்த ப்ரோக்கர் யூஸ் பண்ணா நீங்க யூஸ் பண்ற ஆர்டோஃபெக்ஸ் இருக்கும். இப்போ நிறைய பேர் ஏதாவது சஜஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டோஃபெக்ஸ். ஸோ ஆர்டோஃபெக்ஸே பார்த்தீங்கன்னா அவன் பெரிய கோல்மால் தான். அவனை நான் நிறைய பார்த்துருக்கேன். அவன் நிறைய கோல்மால் பண்ணி நிறையவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாமே வந்து எல்லா ப்ரோக்கர்லையுமே காமன் தாங்க. அது ட்ரேடராக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் யூஸ் பண்ண எக்ஸ்னஸ்லுமே கூட ஸ்லிப்பேஜ் இருக்கும். ஸ்லிப்பேஜ் இல்லாமல் நம்மளால என்ன பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஸ்லிப்பேஜ்லேயும் தப்பிக்கிறதுக்கான சில டெக்னிக்ஸ் இருக்கு. அதாவது நியூஸ் டைம்ல ட்ரேட் பண்ணலாமா, ட்ரேட் பண்ணக்கூடாதா, என்ன பண்ணணும், ஏது பண்ணுங்க எல்லாமே நாங்கள் டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம். ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டிஸ் கிளைம் பண்ண விஷயம் இதுதான். ஸ்லிப்பேஜ்லேருந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, அண்ட் இதுலேருந்து சம்பாதிச்சுட்டாங்க. அதே மாதிரி இதுல வர கிளைண்ட் வந்து இப்போ 1000 பேர் வந்து ஒரு $1,00,000 அக்கௌண்ட் இருக்காங்கன்னா அவங்க பண்ற சார்ஜஸ் வந்து ஒரு $500 ஒரு பர்சனுக்கு. அப்போ ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 × 500 எவ்வளவு வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா $5,00,000 வந்து இன்கமா இருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜாயின் பண்றப்போ அவங்க 2 phase ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுக்குறாங்க. அவங்க 2 phase ஆஃப் எக்ஸாமினேஷன்ல ஃபர்ஸ்ட் phase என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 8% ப்ராஃபிட் டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ்ல 5% ஆஃப் த ப்ராஃபிட் டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் லாஸ் லிமிட் என்னன்னு வச்சுக்கோங்க, டெய்லி நீங்க 5% லாஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஓவரால் லாஸ் லிமிட் வந்துட்டு 10% மேல பண்ணுவாங்க. பட் மைஃபாலெக்ஸ் வந்து 12% கொடுத்துருக்காங்க. 12% வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், லாஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு காமனான ரூல் தாங்க. ஓப்பனாக ரூல்னா இது காமனான ட்ரேடரோட ரூல் தான். ஆக்சுவலி நானே ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணுறப்ப என்ன சொல்லுவேன், மந்த்லி இவ்வளோதான் லாஸ் பண்ணணும், டெய்லி இவ்வளோதான் லாஸ் பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல் இப்படிதான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெளிவானால ஏன் ஃபண்டுக்கு சேஃப். ஓப்பனாக சொல்ல போனா யாரெல்லாம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெளிவா இருக்காங்களோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அஸ் எய்டர், பட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல்ல தெளிவா இருக்கணும். இது எல்லாமே நான் வந்து ட்ரைனிங்ல ப்ரொஃபஷனல் ட்ரேடர், அது ரியல் அக்கௌண்டா இருந்தாலும் சரி, இது என்னோட ஓன் அக்கௌண்டா இருந்தாலும் சரி, இப்படிதான் ட்ரேட் பண்ணோம். அவங்க கொடுத்த ரூல் வரைக்கும் பர்ஃபெக்ட் ரூல் தான். ரூலை வந்து குறை சொல்லவே முடியாது. அதுதான் ஏன்னா நாங்களுமே ஒரு மேனுவல் டைய பச்சுட்டு தான் நம்மளுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபண்டை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இது வந்து பண்ணலாம். ஆனா இவங்க ஜாயினிங் ஃபீ வாங்குறாங்க. நம்ம ட்ரேடிங்ஸ் ஜாயினிங் ஃபீ அப்படிங்கிற ஒன்று கிடையாது. ஆக்சுவலி இங்கே நாங்கள் வாங்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸோடைய உழைப்படம் வாங்குவோம். ஆக்சுவலி ஏன்னா ஜாயினிங் ஃபீ பண்ணிட்டு வரேன். இப்போ நான் ஒரு $500 வந்துட்டு கொடுத்துட்டு ஒரு டெமோ ஃபேஸை வாங்குறேன். இது டெமோ அக்கௌண்ட். டெமோ அக்கௌண்ட்டுக்கு நான் பே பண்ண வேண்டியதாக இருக்கு. டெமோ அக்கௌண்ட்டுக்கு நான் என்ன பண்ணேன், பே பண்ணி டெமோ அக்கௌண்ட்டை வாங்குறேன். ஸோ இதில் 1000 பேர் டெமோ அக்கௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் பேஸ் கம்ப்ளீட் பண்ணுறவங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் கம்ப்ளீட் பண்ணுறவங்க ஒரு 50 பேர் தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ். ட்ரேடிங்ல ஏதாவது ஒரு சக்ஸஸ் பண்ண மாட்டோமா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னா இதுல அதிகமா அஃபெக்ட் ஆகுறது பிகினர்ஸ். ட்ரேடிங்கை பற்றியே தெரியாம, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றியே தெரியாம, எல்லாமே தெரியாம உள்ள வரவங்க தான் இங்க என்ன ஆகுறாங்கன்னா அஃபெக்ட் ஆகுறாங்க. உண்மையே அதுதான். இப்ப நாங்க அதுக்கு என்ன பண்ணோம்னா நல்லா ட்ரைன் பண்ணி அவங்களோட ட்ரேடிங்கோடைய லைவ் அக்கௌண்டோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பார்த்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறது எதுக்காகனா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் தெளிவாக இருக்கணும். அவங்க கன்சிஸ்டன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் அவங்களால ஒழுங்காக ட்ரேட் பண்ண முடியும். அப்போது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிகினர்ஸ் வந்து உள்ளே தள்ளப்படுறாங்க. உள்ளே தள்ளப்பட்டா இங்கே 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 50 பேர் தான் என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் ஃபேஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஆகா நான் ஜெயிச்சிட்டோமேன்னு நினச்சிட்டு செகண்ட் ஃபேஸ் உள்ளே போகும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஃபேஸ்ல ஃபெயிலியரை ஃபேஸ் பண்றாங்க. அது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஃபேஸை கம்ப்ளீட் பண்றவங்க ஒரு 8 பேரா தான் இருக்காங்க. இங்க செகண்ட் ஃபேஸை கம்ப்ளீட் பண்றவங்க எத்தனை பேர், 50 பேர்ல 8 பேர் தான் கம்ப்ளீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரியல் அக்கௌண்ட் வளரு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு டெமோ அக்கௌண்ட் தான். ஏன்னா அவங்களுடைய சேஃப்டி ரூல் அவங்க என்ன சொல்லி கிளைம் பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு டெமோ அக்கௌண்ட் வரும், பட் அது வந்து எங்களுடைய டெர்மினல்ல எங்கள்கிட்ட இருக்கிற ஃபண்டில் ரியல் அக்கௌண்ட்டாக தான் போகும் அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு இதில் ஒரு டவுட் என்னன்னா, டெமோ அக்கௌண்ட்டில் வர்றதுக்கு ப்ராஃபிட் ஸ்பிட் கொடுக்குறாங்கன்னா அவங்களால எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியுங்கிறத நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். பட் இது வந்து இம்பாசிபிள்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளோ வேணாலும் ப்ராஃபிட் பண்ணலாம். ஒரு கிளைண்ட் வந்துட்டு இப்போ ஒரு $1,00,000 அக்கௌண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு லைவ் அக்கௌண்ட் வாங்குவவங்க ஒரு 10 பேரும் இதுல வர இன்கம் வச்சு தான் கொடுக்குறாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அன்பிரெடிக்டபிள் தான். ஏன்னா நாங்களுமே இந்த ப்ராஜெக்டோட
காஸ்ட் வைஸ்ல நாங்களுமே அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஆக்சுவலி இது இப்படி நடக்குதான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை. ஸோ ஆக்சுவலி இவங்க எப்படி வேணா பண்ணிருக்கலாம். நான் MFFக்கு சப்போர்ட் கிடையாது. ஆனா நாங்களும் அவங்க மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம். பட் ஒரு ப்ராப்ளமுடைய ஓவர் வியூ இப்படிதான் சொல்றேன். ஸோ அவங்க எப்படி வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணா இதுல இருந்து ப்ராஃபிட் பண்ணாங்கன்னு இல்லை. பட் அவங்களோட ரூல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இவங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ஒன்னு கமிஷன்ஸ்ல பண்ணலாம். ஒரு புரோக்கர் ஒரு கமிஷன், ஏன்னா புரோக்கருமே ஓன் புரோக்கர் தான் வச்சிருக்காங்க. அதுல இருந்து வர கமிஷன்ஸை கூட இவங்க ப்ராஃபிட்டா எடுத்து பண்ணுவாங்க. அப்புறம் நீங்க பண்ற ப்ராஃபிட்ஸ்ல ஒரு பர்சன்டேஜ் ஸ்பிரிட் அவங்களுக்கு போடு. பிளஸ் இதுல தெளிவு இல்லாத ட்ரேடர்ஸ் உள்ள போறதுனால லாஸ் அது அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸா போயிட்டு இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், இந்த வீடியோ பார்க்க நம்மளுடைய தமிழ் பீப்புளா இருப்பாங்க, ட்ரேடிங்கை பத்தி தெரியாம எந்த ஒரு இடத்துலயுமே போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ட்ரேடிங்கை பத்தி நான் ப்ராப்பர் ரூலா இருக்கணும், அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுதான் இப்ப இருக்க சுச்சுவேஷன்ஸ். நீங்க அதை தெளிவா தெரிஞ்சுட்டு பண்ணும் போது எத்தனை ரூல் வச்சாலும் சரி அதை பிரேக் பண்ணிட்டு நம்மளால போக முடியும். எத்தனை ரூல் எவ்வளவு பெரிய ரூல் ஆனா கண்டிப்பா லூப் ஹோல்னு ஒண்ணு இருக்குங்க எல்லா வயதுலயுமே. சரி அது இல்லாம அப்போ ரூல்ஸ் இருக்கு, என்னால ப்ராஃபிட் பண்ண முடியாது. அப்படி ப்ராஃபிட் பண்ணலன்னா அந்த கம்பெனி எப்படி டாப் லெவலுக்கு போவோம்? நம்ம கடந்த 4 வருஷமா டாப் லெவல் கம்பெனில இருக்காங்க அப்படின்னா அவங்க கொடுக்கல அப்படின்னா அவங்க டாப் லெவல்ல போயிருக்க முடியாது. ஸோ இது அவங்க மேல வச்ச குற்றச்சாட்டா தான் இருக்கிறத விட இதுக்கு இன்னும் ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் வரல. ஸோ இதனால இவங்களை தப்புன்னு சொல்ல முடியாது, கரெக்ட்னு சொல்ல முடியாது. அவங்க கேஸ அவங்க பாட்டுக்க போறாங்க. இப்ப MFF போச்சு அப்ப எல்லா ப்ளாட்ஃபார்மும் நம்ப கூடாதான்னு கேட்டா அப்படியும் கிடையாது. நல்ல நல்ல ப்ளாட்ஃபார்ம் இன்னுமே இருந்துகிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை வயலேட் பண்ணாம நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆக்சுவலி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல நீங்க தெளிவா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருக்கீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பா சொல்றேன் உங்களால ப்ராஃபிட்டபிள் பிசினஸா கொண்டு போக முடியும் ட்ரேடிங். ஓகே, இதுக்கு இதெல்லாம் இருக்கு. உங்களால ஜாயினிங் ஃபீ பே பண்ண முடியும். நீங்க as a பிகினிங் ட்ரேடரா இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு கிடைக்கணும், ஜாயினிங் ஃபீ பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ண போறேன்னா இது உங்களோட ஃபீஸுமே அஃபெக்ட் பண்ணுது. ஆனா இதுக்குதான் நம்ம ட்ரேடிஜினியஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஜாயினிங் ஃபீ அப்படிங்கிறதே நம்ம கிட்ட கிடையாது. ஜாயினிங் ஃபீ கிடையாது. ஆனா நம்ம கிட்ட 3 phase ஆஃப் எக்ஸாம் இருக்கு. எதுக்குன்னா எங்களுக்கு தேவை டெடிகேட்டட் ட்ரேடர், சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் who how to be follow the risk management in trading journey. ஸோ அதுக்காக ஒரு 3 phases வச்சிருக்கோம். ஆனா உங்ககிட்ட எந்த ஒரு ஃபீஸும் பண்ண மாட்டோம். ஆனா இதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங். இந்த ட்ரைனிங்கை நீங்க ஃபுல்ஃபில்டா கம்ப்ளீட் பண்ணிட்டு என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது, நீங்க இதே MFF இல்ல ஃபண்டட் இன்வெஸ்டோ இல்ல டாப் லெவல்ல இருக்கிற கம்பெனிஸ்ல போயிட்டு நீங்க ஃபண்டட் அக்கௌண்ட் எடுக்கிறீங்கன்னா நீங்க ஒரு ஜாயினிங் ஃபீ பே பண்ணணும். அந்த ஜாயினிங் ஃபீ மினிமம் ஒரு 10,000 வச்சுப்போமே. ரொம்ப கம்மியாகனா மினிமம் எவ்வளோ? ஒரு 10,000. அதாவது $10,000 தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 10,000 நீங்க பே பண்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வெறும் 10,000 பே பண்றீங்க. ஆனா உங்களுக்கு என்ன வருது? டெமோ அக்கௌண்ட் மட்டும் தான் கிடைக்குது. உங்களுக்கு என்ன வருது? டெமோ அக்கௌண்ட் மட்டும் தான் கிடைக்குது. ஆனா நம்ம ட்ரேடிஜினியஸ்ல அதே 10,000 தான் பே பண்ண போறீங்க. ஆனா அதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு குவாலிட்டியான ட்ரைனிங்ஸ் கிடைக்குது. ஸோ முடிஞ்சாலும் குவாலிட்டியான நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க நினச்சிக்கிட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ட்ரைனிங் கொடுத்து முடிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களோட ட்ரேடிங் பர்ஃபார்மன்ஸை நாங்கள் பார்ப்போம். நீங்கள் எங்களோட ட்ரைனிங்ல எந்த அளவுக்கு ட்ரேடிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஏன்னா நாங்களுமே ஒரு 4-5 கம்பெனியோடைய பார்ட்னர்ஷிப்ல தான் நாங்கள் இருக்கோம். ஸோ நாங்கள் உங்கள் ட்ரேடிங் பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணீங்க, அஸ் பர் த ரூல் நாங்கள் சொல்கிற ரூலை கரெக்டாக அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இங்கே எல்லாமே ரூலை ஃபாலோ பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ யாரெல்லாம் ரூல், ஆனால் ரூல் தான் இங்கே ரொம்ப முக்கியம். அதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல். அந்த ரூலை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். அந்த ட்ரேடர்ஸுக்கான அக்கௌண்ட்ஸை எங்களுடைய பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ் தான் நாங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்க எந்த ஒரு சார்ஜுமே பண்ண தேவையில்ல. இட்ஸ் அஃபோர்டபுள் காஸ்ட் ஃப்ரீ. அதாவது இந்த அக்கௌண்ட் ப்ரொவைடிங் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவை. நான் என்னன்னு சொல்றேன், இந்த பேமெண்ட்டுக்கு இந்த ட்ரைனிங்ஸ் கொடுத்து முடிச்சாச்சு. நீங்க வெளியில ஒரு ட்ரைனிங் போகணும் அப்படின்னா மினிமம் உங்ககிட்ட வாங்குற சார்ஜஸ் 20,000 to 25,000 வாங்குவாங்க. நாங்க லாங் டூரேஷனும் வச்சு அதை எந்த அளவுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியுமோ ஸ்பூன் ஃபீட் பண்ணி நீங்களே யோசிச்சு பாருங்க. லாங் டூரேஷனுக்கு இந்த அளவுக்கு ஃபீஸ் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா எங்களோட காஸ்ட் எஃபிஷியன்சி உங்களுக்கு 4 மாதத்துக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ற காஸ்ட் எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கும் அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு ப்ராஜெக்டை உங்களுக்கு சர்வே பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதுல நீங்க எந்த ஒரு ஃபீஸுமே ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ட்ரேடிஜினியஸ்ல இருக்கு. அந்த ட்ரேடிஜினியஸ்ல நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணணும். அதுவும் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா நாங்கள் பண்ணி கொடுக்கோம். அதுவும் இல்லாம மினிமம் எங்க ஸ்டூடெண்ட்ஸோட சக்சஸ் ரேட் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு. கோ அண்ட் செக். ஏன்னா என்னோட சக்சஸ் ரேட் பார்க்க வேணாம், நான் கடைசி வரைக்கும் சக்சஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் யாருங்கிற
ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா என்ன படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட சக்சஸ் ரேட் என்ன? லைவ் அனலைசிஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா இந்த கான்செப்ட் வச்சு ஸ்டூடெண்ட்ஸோட லைவ் அனலைசிஸ் பண்ண சொல்றோம். லைவ் அனலைசிஸ்ல நாங்க போட்டது எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஹிட். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம், உருவாக்கி கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் டெடிக்கேட்டடான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபில்டர் பண்ணுறோம். ஏன்னா எல்லாமே இங்கே டெடிக்கேட்டடானு கேட்டால் எனக்கு தெரியாது. ஸோ எல்லாமே ஒரு கோலோட வரும். மிடில் கிளாஸ் பர்சன்ட்ட ஒரு விஷயம் பாதிலே விட்டுட்டு போட்டான். அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்ஃபில்டாக அந்த இடத்துல ஊறணும், அதையே டெடிக்கேட்டடாக பண்ணவங்களுக்காக உருவாக்க போடுற இந்த ஃபண்டட் ட்ரேடிங் ப்ரோக்ராம். ஆக்சுவலி இதுவுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஃபண்டட் ட்ரேடிங் ப்ரோக்ராமுக்கு உங்கள்கிட்ட எந்த ஒரு ஃபீஸுமே வந்துட்டு பேமெண்ட்டா வாங்க மாட்டோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்க எல்லாருமே பதிவு பண்ணிக்கிறேன். இந்த வீடியோல எம்எஃப்எஃப் திரும்பி வருமா வராதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்டிஎம்முக்கும் இதே ப்ராப்ளம் இருந்துச்சு. அவங்க அதை ஷார்ட் அவுட் பண்ணி இப்போ மார்க்கெட்ல சர்வே பண்றாங்க. ஸோ இது ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியில இருக்க ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். இதனால நான் வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதே ஈஸியாக அவங்க ஷார்ட் அவுட் பண்றதுக்குமே பாசிபிலிட்டி இருக்கு. பட் உங்க மணி எம்எஃப்எஃப்ல மாட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதை பற்றி கவலைப்படாம வரதுக்கு சான்சஸ் இருக்கு. வரல அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க அடுத்த மூவை எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருங்க. நீங்க பண்ண ஹார்ட் ஒர்க்கு ப்ராஃபிட் உங்களை வந்து சேரணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா எப்படினாலும் அதை உங்களை வந்து ரீச் பண்ணணும். அது எந்த வேலை வந்தாலும் வந்து ரீச் பண்ணலாம். ஸோ அதனால அதை பற்றி கவலைப்படாம என் ஃபண்டு மாட்டிக்கிச்சு வராதுன்னு நினைக்காதீங்க. பட் எம்எஃப்எஃப் 50% ரீபேக் பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு, வராம போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இதே மாதிரி எம்எஃப்எஃப் பற்றின அப்டேட்ஸோ இல்லை மற்ற ட்ரேடிங் பற்றின அப்டேட்ஸோ ரீசெண்ட் அப்டேட்டுமே உங்களுக்கு நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ இதை தாண்டி ஒரு நெக்ஸ்ட் வீடியோ, ஒரு சூப்பரான வீடியோவுமே உங்களை தேடி வரப்போது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் அண்ட் ஃபண்டிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள கும்பகோணம் பிரான்ச் அண்ட் சென்னை பிரான்ச்சை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய என்கொயரிஸை என்கொயரி பண்ணிங்க.